பா தெளிவா சொல்லுப்பா அப்படின்றது தான் வந்து டோன்ட் கிவ் மீ வேக் ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வேக்னா தெளிவில்லாம ஒன்று சொல்றாங்க அப்படின்னா அதுதான் வந்து வேக். இப்போ ஏதாவது எக்ஸாம்ல நமக்கு தெரியாத ஒரு கொஷின் இல்லை நமக்கு பாதி தெரிஞ்ச ஒரு கொஷின் வந்துருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம எழுதுற பதில கூட நம்ம வந்து வேக் ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வேகுன்ற இந்த வார்த்தையை வச்சு நம்ம 2 சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னா, he had a vague expression on his face. அதாவது ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில இருந்தா எப்படி ஒரு முகம் இருக்குமோ அந்த மாதிரி அவர் வந்து முகத்தை வச்சிருந்தார் அப்படின்றது தான் he had a vague expression on his face. இப்போ செகண்ட் சென்டென்ஸ் பார்ப்போம் வாங்க. his answers were very vague. அதாவது அவருடைய பதில்கள் எல்லாம் தெளிவில்லாம இருந்துச்சு அப்படின்றது தான் வந்து his answers were very vague. அதாவது அவருடைய பதில்கள் தெளிவில்லாம இருந்துச்சு அப்படின்றது தான் இப்படி சொல்லுவோம். இப்போ வேகுன்ற இந்த வார்த்தையை வச்சு நீங்க ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.